இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்துக்கிறோம். கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு நினைக்கிறோம். நாங்கள் இவ்வளோ இந்த இடத்துல கூட்டுறதுக்கு முக்கிய காரணமே நாங்கள் காலையில் மருத்துவ கல்வி இயக்குநரகம் கீழ்ப்பாக்கத்தில் ஒரு போராட்டம் பண்ணணும். என்ன ரீசன் அப்படின்னா, நாங்கள் எல்லாருமே டிஎம்எல்டி படிச்சிருக்கோம். எங்களை மாதிரியே நாங்கள் 2 வருஷம் படிச்சிருக்கோம். எங்களை மாதிரியே 1 வருஷம் படித்த சிஎம்எல்டின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. அவங்க மொத்தமே எத்தனை பேர் இருக்காங்கன்னா 2000 பேர் தான் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே அரசு மருத்துவமனையில் பிரைமரி ஹெல்த் சென்டரில் ஆய்வக நிபுணர் நிலை 3ல் இருக்கிறாங்க. இப்போது ஒரு அரசில் வேலை பார்க்குறவங்க மினிமம் ஒரு 5 வருஷம் வேலை பார்த்தா தான் அவங்களுக்கு ப்ரொமோஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஏற்கனவே இருந்த ஜிஓ 39 படி என்ன சொன்னாங்கன்னா, டிஎம்எல்டி படித்த 2 வருஷம் படித்தவங்க இல்லைன்னா தான் சிஎம்எல்டிக்கு ப்ரொமோஷன் கொடுக்கணும்னு ஒரு ஆப்ஷன் இருந்தது. நாங்கள் 20,000 பேர் இருக்கிறோம். அவங்க காசு வாங்கிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஜிஓ 262 இதற்கு முன்னால் ரிட்டையர்டான டிஎம்இ சங்குமணி சாரோடைய ப்ரொப்போசலில் அந்த ஜிஓவை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது என்ன, அந்த ஜிஓ என்ன சொல்லுதுன்னா, 1 வருஷம் படித்தவங்களுக்கு 2 விகிதமும், 2000 பேர் இருக்கிறவங்களுக்கு 2 விகிதமும், 30,000 பேர் இருக்கக்கூடிய எங்களுக்கு 1 விகிதமும் கொடுப்பாங்களாம். கிட்டத்தட்ட 2013க்கு அப்புறம் 2025 வரைக்கும் 449 ப்ரொமோஷன் அந்த 1 வருஷம் படித்து வேலையில் இருக்கக்கூடிய அரசு வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க. நாங்கள் எல்லாருமே வருஷத்துக்கு 2100 ஆய்வக நிபுணர் பட்டய படிப்பு டிஎம்எல்டி படித்த 2100 பேர் வெளியே வரோம். கிட்டத்தட்ட 30,000 பேர் இருக்கும். எங்கள் 30,000 பேர் கோரிக்கைக்கு செவி கொடுக்காம அந்த அரசு பணிகளில் இருக்கக்கூடிய பிரைமரி ஹெல்த் சென்டரில் வேலை பார்க்கக்கூடிய ஆய்வக நிபுணர் நிலை 3 காசு கொடுத்து அந்த ப்ரொமோஷனுடைய ஜிஓவை மாற்றக்கூடிய அளவுக்கு இந்த அரசு ரொம்ப கேவலமான ஒரு செயலை செய்வதற்கு இதை நாங்கள் வன்மையாக கண்டித்து போராட்டம் பண்ணோம். காலையில் அதை கூப்பிட்டு ஒரு அதிகாரி, அந்த ஜிஓவை பாஸ் பண்ண ஒரு அதிகாரி, அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார். ஆனால் கன்சென்ட் அந்த டிஎம்இ தற்போது இருக்கக்கூடிய டாக்டர் சுகந்தி ராஜகுமாரி அவங்க எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி பதில் சொல்லணும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதை நாங்கள் கவர்மெண்ட்டிட்ட சொல்ல தான் முடியும், என்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு. அந்த ஜிஓ 261 ப்ரொப்போசலை கொடுத்ததே அந்த டிஎம்இ, அது பழைய டிஎம்இ தான். ஆனால் இவங்க எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அரசு அதிகாரிகள் தான், அரசு தான் பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி எங்களை போராட்டத்தை முடிக்க விடாம ஒரு நழுவலான பதிலை சொல்லிட்டு எங்களை விட்டு எங்களோட கோரிக்கை அந்த 262 ஜிஓவை ரத்து பண்ணணும் சார். அதுக்கப்புறம் எழுத்து தேர்வுன்னு ஒரு கோரிக்கை வச்சிருந்தோம். அதை நிறைவேற்றிருக்காங்க. 549 ஒரு ஜிஓ 8/12/2025 அன்னைக்கு அந்த ஜிஓ பாஸ் ஆயிருக்கு. ஆனால் இவ்வளவு நாளான பிறகும் அந்த அரசாணையை அமுல்படுத்தாம அதை அந்த ப்ரொமோஷனை இந்த ஆட்சி முடியாதவர்களை போடணும்னு சொல்லி அதை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. அதையும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் சார்.